மீண்டுமா நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் நம்ம எத குறித்து படிக்க போறோம் அப்படின்னா, ஃபாதருடைய லவ்வ குறித்து தான் நம்ம என்ன செய்ய போறோம்? படிக்க போறோம். பிதாவினுடைய அன்ப குறித்து தான் நம்ம படிச்சுட்டே வரோம். அப்படித்தானே? ஒவ்வொரு நாளும் அதுதான் நம்ம பார்த்துட்டே வரோம். இன்றைக்கு அந்த பிதாவின் அன்பில எந்த காரியத்த மையமா குறித்து நம்ம படிக்க போறோம் அப்படின்னா, ஹூ கில்ட் ஜீசஸ்? இயேசுவை கொன்றது யார்? இதுதான் நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம பார்க்க போறோம். வாட் கில்ட் ஜீசஸ் அல்ல. எது இயேசுவை கொன்றது? அத நம்ம பார்க்க போறோம் இல்ல. ஹூ கில்ட் ஜீசஸ் என்பதுதான் நம்ம என்ன செய்ய போறோம்? புரிஞ்சுக்க போறோம். இந்த இந்த சத்தியத்த புரிஞ்சு கொள்ளும்போது எனக்கு ரொம்ப இதனுடைய அன்பு அதிகமா உணர்ந்து கொள்ள முடிஞ்சுச்சு. அதனால தான் இத ஷேர் பண்ணலாம்னு யோசிச்சேன். ஆ இந்த சத்தியமும் பெரிய ஆசீர்வாதம் தான். இந்த வாரம் முழுவதும் நான் இதுக்கு ஆண்டவரே இந்த சத்தியம் சொல்லிக் குடுத்திருக்கிறீங்க. ஆனா உம்முடைய தீர்க்க தரிசன வாக்கியங்கள்ல இதற்கு ஆதாரங்கள் ஏதாவது இருக்குதா? அப்படின்னு சொல்லி நான் தேடும்போது காட் ரொம்ப கிருபையா ஒரு சில ஆதாரங்கள குடுத்தாங்க. சரிங்களா? அதுவும் நமக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி நம்புறேன். காட் இஸ் சோ குட். தேவன் மிகவும் நல்லவர். ஆ ஆரம்ப காலகட்டத்துல யாரு இயேசுவை கொன்றது அப்படின்னு வரும்பொழுது, நான் நினைச்சு வச்சதெல்லாம் என்ன அப்படின்னா, அது யூதாசு. நீங்க யோசிச்சிருக்கீங்களா? உங்க மனசுல? உங்க மனசுல இந்த கேள்வி வரும்போது உங்களுக்கு என்ன தோணும்? நீங்க யோசித்து பாருங்க. சொல்ல எனக்கு தோணுனத நான் என்னுடைய அனுபவத்துல இருந்து நான் சொல்றேன். எனக்கு அது தோணுது வந்து யூதாஸ். யூதாஸ் தான் இயேசு கிறிஸ்துவ காட்டிக் குடுத்து கொலை செஞ்சுட்டாரு அப்படின்னு தோணுச்சு. ஆ அதுக்கப்புறம் என்ன தோணுச்சு அப்படின்னா, அதாவது நான் யோசிக்கும் பொழுது, பிலாத்து பிலாத்து தான் இயேசு கிறிஸ்துவ ஒப்பு கொடுத்துட்டாரு. அப்ப இயேசு கிறிஸ்துவ கொலை செஞ்சது யாருன்னா, பிலாத்து அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப ஆழமா போகும்போது, இந்த பரிசேயர்களும், ஆசாரியர்களும், இந்த போர்ச்சேவர்கள், மக்கள், பீப்பிள், யூதர்கள் இவங்க தான் இயேசு கிறிஸ்துவ என்ன செஞ்சுட்டாங்க? கொலை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த அறிவுல வளர்ந்தது உண்டு. அப்ப இத குறித்து படிக்க ஆரம்பிச்சேன். உண்மையிலேயே இவங்க இயேசுவ கொலை செய்ய முடியுமா? இவங்க தான் உண்மையிலேயே கொலை செஞ்சாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிச்சேன். அப்போ ஒவ்வொரு குணமா, ஒவ்வொரு கேரக்டரா குறித்து ஆராய ஆரம்பிச்சேன். சரிங்களா? ஒரு 5, 6 பாயிண்ட் நம்ம பார்க்க போறோம். முதலாவது பாயிண்ட் யூதாஸ். இந்த யூதாஸ குறித்து நம்ம கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். ஒரு சில ஆவிக்குரிய பாடமும் இருக்கு. நமக்கு பிரயோஜனமா இருக்கும். சரிங்களா? இந்த யூதாஸை குறித்து நம்ம பார்க்கலாம். உண்மையிலேயே இயேசு கிறிஸ்துவ காட்டிக் கொடுப்பதற்கும், அவர் மரிப்பதற்கும் யூதாஸ் உண்மையிலே தேவைப்பட்டாரா? உண்மையிலேயே ஆண்டவருக்கு யூதாஸ் தேவையா? இயேசு கிறிஸ்துவை கொலை செய்வதற்கு? இன்னைக்கு அநேக பேர் நினைக்கிறாங்களா, யூதாஸ் இல்லாம இருந்தா இயேசு கிறிஸ்து மரிச்சிருக்கவே மாட்டாரு. அப்படின்லாம் இன்னைக்கு நினைக்கிறாங்க. இந்த காஸ்பல் ஆஃப் ஜூடாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு பொய்யான புரட்டு புஸ்தகம் இருக்குது. காஸ்பல் ஆஃப் ஜூடாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நீங்க கூகுள்ல போய் படிச்சு போட்டு பாருங்க. இந்த காஸ்பல் ஆஃப் ஜூடாஸ். எப்படி நம்ம காஸ்பல் ஆஃப் ஜீசஸ்ன்னு சொல்றோம்ல. ஒருத்தர் காஸ்பல் ஆஃப் ஜூடாஸ்ன்னு புஸ்தகம்லாம் எழுதியிருக்கிறாங்க. ஆ அப்ப அனைவரும் என்ன சொல்றாங்கன்னா, அதுல என்ன சொல்றாங்கன்னா, யூதாஸ் இல்லாம இருந்தா இயேசு கிறிஸ்து மரிச்சிருக்க மாட்டாரு. அப்ப யூதாஸ் பிறந்ததுக்கு காரணமே இயேசு கிறிஸ்து சாகுறதுக்கு தான். அதனால யூதாஸுக்கு தான் நம்ம எல்லா கிரெடிட்டையும் நம்ம என்ன செய்யணும்? கொடுக்கணும். அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ ஒரு சில வசனத்த வாசிக்கலாம் பாருங்க. அது உண்மையா? அப்படின்னு சொல்லிட்டு. மத்தேயு 26ஆம் அதிகாரத்துல 24வது வசனம் பாருங்க. மத்தேயு 26ஆம் 24வது வசனத்த வாசிக்கிறேன் பாருங்களேன். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டிக் கொடுக்கப்படுகிறாரோ, அந்த மனுஷனுக்கு ஐயோ! அந்த மனுஷன் பிறவாதிருந்தானானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். பாத்தீங்களா? இயேசு என்ன சொல்றாரு? அந்த மனுஷன் பிறவாதிருந்தானானால் அவனுக்கு நலமாயிருக்கும். அப்ப இயேசு கிறிஸ்துக்கு வந்து யூதாஸ் வந்து காட்டிக் கொடுக்கணும் என்பது தேவனுடைய திட்டமா? தேவனுடைய திட்டமே கிடையாது. பிறவாதிருந்தானானால் என்று சொல்லி சொல்றாங்க. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் யூதாஸ தன் பக்கம் இழுக்கிறதுக்கு பிரயாசப்பட்டாங்க. பாருங்க நான் ஒரு கோட் வாசிக்கிறேன். ரொம்ப அழகா இருக்கும். இந்த கோட்ல யூதாஸ் குறித்து இந்த மேற்கோள் சொல்லுது பாருங்களேன்.
he loved the great teacher and decided to be with him. பாருங்க யூதாஸ் குறித்து, யூதாஸ் இயேசு கிறிஸ்துவ ரொம்ப நேசிச்சானாம். அந்த உன்னத ஆசிரியரை he loved the great teacher and decided to be with him. அவரோட கூட இருக்கணும்னு சொல்லி யூதாஸ் என்ன செஞ்சான்? ஆசைப்பட்டார். He felt a desire to be changed in character and life. அவருடைய குணம் மாற வேண்டும் என்ற ஒரு ஆசை, அவருடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்ற ஆசை, விருப்பம் அவருக்கு இருந்துச்சாம். And he hoped to experience this through connecting himself with Jesus. இயேசுவோடு இணைந்திருக்கிறது மூலமா இந்த மாற்றத்தை நான் அனுபவிக்க வேண்டும், அது எனக்கு நடக்கும் என்ற நம்பிக்கையும் அவருக்கு இருந்துச்சுங்களாம். The Savior, இந்த ஆர்வம் யூதாஸ்குள்ள இருந்ததுனால, இயேசு கிறிஸ்துவ யூதாஸ் நேசிக்கிறாரு, அவர் மேல பிரிய வைக்கிறார், அவரோட இருக்கணும், இணையணும், மாற்றம் இதெல்லாம் இருந்ததுனால the Savior did not repulse Judas. அதனால இயேசு கிறிஸ்து என்ன செய்யல? அவரை வெறுக்கவும் இல்ல, அவர் வர்றத மறுக்கவும் இல்ல. He gave him a place among the 12. 12 பேர்ல ஒரு நபரா ஒரு இடம் யூதாசு கொடுத்தாரு. He trusted him to do the work of the evangelist. சரிங்களா? சுவிசேஷ ஊழியத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு பணியையும் அந்த நம்பிக்கையின் பொறுப்பையும் யூதாசுக்கு கொடுத்தாரு. என்னென்ன கொடுத்தாரு நீங்க பாருங்க. 12 பேர்ல ஒரு சீஷனா இருக்கிறதுக்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறாரு. சுவிசேஷ ஊழியம் செய்யறதுக்கு கொடுத்தாரு. He endowed him with the power to heal the sick and cast out devils. நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல இந்த காரியம். அதாவது யூதாசுக்கும் இந்த பிசாசுகளை துரத்தக்கூடிய வல்லமைகளையும் அதிகாரங்களையும் ஆண்டவர் கொடுத்தார். மத்தேயு 10ஆம் அதிகாரத்துக்கு போங்களேன். மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல வேதாந்தம் நீங்க வச்சுக்கலாம். மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல முதலாவது வசனத்தையும் முதலாவது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து, எத்தனை பேரு அந்த வசனம் சொல்லுது? 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். எத்தனை பேருக்கு? 12 பேருக்குமே. அதுல ஒரு நபர் யாரு? 4வது வசனம் பாருங்க. 2வது வசனத்துல அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் பெயர். இப்ப அது யாரு? 4வது வசனம் பாருங்க. கானானியனாகிய சீமோன், அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்து என்பவர்களே. இந்த 12 பேர்ல ஒரு நபர் யாரு வர்றா? யூதாசும் வர்றதை பார்க்க முடியும். அப்படிதானங்க? அப்ப அந்த முதலாவது வசனத்துல அசுத்தாவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்கள் நீக்கவும் அதிகாரம் கொடுத்தாருன்னா யாருக்கும் கொடுத்திருக்கிறாரு? யூதாசுக்கும் கொடுத்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? 5ஆம் வசனத்துல இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்க புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமல் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டார் இடத்திற்கு போங்கள், போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். இந்த ஊழியத்தை போய் பிரசங்கிங்க, இந்த ஊழியம் செய்யுங்க. இந்த வேலையை யாருக்கும் ஆண்டவர் கொடுத்தாங்க? யூதாசுக்கும் இந்த வேலையை கொடுத்தாங்க. சரிங்களா? அப்ப he endowed him with power to heal the sick and cast out devils. பிசாசுகளை துரத்தவும் குணமாக்கக்கூடிய வல்லமையும் அதிகாரத்தையும் யூதாசு கொடுத்தார். பட் இங்க பாருங்களேன், பட் Judas did not come to the point of surrendering himself fully to Christ. ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம் பாருங்க. யூதாசு அந்த 3 வருஷம் இயேசுவோட கூட இருக்கிறார். இயேசுவர் அந்த கோட்ல பாருங்க, he loved the great teacher. இயேசுவா அவரு நேசிக்கிறார். இயேசுவோட கூட இருக்கணும் விருப்பம் இருக்குது. இயேசுவோட ஒரு கனெக்ஷன், அந்த ஒரு ஆசை இருக்குது. ஒரு மனமாற்றம் அடையணும்னு ஒரு ஆசை இருக்குது. அதை இயேசு கிறிஸ்து அறிஞ்சு அவருக்கு பிசாசு துரத்தக்கூடிய வல்லமையை கொடுக்குறாங்க, ஊழியம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க. இன்ஃபேக்ட் ட்ரெஷரர் பதவியே கொடுக்குறாரு ஏசப்பா. அப்படிதானங்க? அப்ப இவ்வளவு காரியம் ஏசப்பா யூதாஸ்க்கு செய்யறாங்க. யூதாஸ்டையும் ஒரு மனசு இருக்குது. He loved the great teacher. ஆனா பிரச்சனை என்ன பாருங்க, but Judas did not come to the point of surrendering himself fully to Christ. ஆனா யூதாஸ் எந்த காரியத்துக்குள்ள வரலையா? தன்னை முழுமையா இயேசு கிறிஸ்துட்ட ஒப்பு கொடுக்கக்கூடிய அந்த பாயிண்ட், அந்த இடத்துக்கு யூதாஸ் என்ன செய்யல? வரல. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ங்க. நாமும் கூட யூதாஸ் மாதிரி இருக்கலாம். அப்படின்னா நாமளும் சொல்லலாம், ஐ லவ் த கிரேட் டீச்சர், நானும் இயேசு கிறிஸ்துவ நேசிக்கிறேன்னு சொல்லலாம், அவரோட கூட இருக்கிறேன்னு சொல்லலாம்.
நாமும் கூட ஒரு பெரிய மாற்றம் நம்ம லைஃப்ல வரணும்னு நம்ம ஆசைப்படலாம். சரிங்களா? நாமும் கூட அவரோட நான் இணைஞ்சுட்டேன் அப்படின்னா, அவர போல மாறிருவேன் என்ற ஒரு ஆசை நமக்குள்ள வரலாம். நாமும் ஊழியம் செய்யலாம். நம்மட்டயும் ஏதோ வல்லமை இருக்கலாம். பிரசங்கம் செய்யக்கூடிய வல்லமையோ, நம்ம ஜெபம் பண்ணா ஒரு சில பேர் சுகமாகக்கூடிய வல்லமையோ, நம்ம ஜெபம் பண்ணா ஒரு சில பேர் ஆ அ ஆறுதல் படுத்தக்கூடிய க ஒரு ஹார்ட்டோ இதெல்லாம் இருக்கலாம். ஆனா நாமும் கூட யூதாஸ் மாரி தொலைந்து போயிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஒரு அன்பு செலுத்தினா மாத்திரம் பத்தாது. அன்பு செலுத்தினோம் அப்படின்னா என்ன நடக்கும்? சரண்டரிங் நடக்கும். முழுசா அவரிடத்துல ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவம் நிச்சயமா அவசியம். சரிங்களா? அப்ப இன்னைக்கு கூட நம்ம காட நேசிக்கிறேன். ஐ லவ் ஜீசஸ், லவ் ஜீசஸ்ன்னு சொல்லலாம். ஆனா ஏதோ ஒரு காரியத்த சரண்டர் பண்ணாம இருக்கிறோமா? முழுசா குடுக்காம இருக்கிறோமா? நம்ம யோசித்து பார்க்கணும். சரிங்களா? பாருங்களேன் யூதாஸ் இந்த ஒரு பெரிய பிரச்சனையே அந்த பொருளாசை. அப்படிதானே? ஆனா இயேசு கிறிஸ்து ஒண்ணு சொன்னாரு பார்த்தீங்களா? ஞாபகம் இருக்கா? மத்தேயுல இயேசு கிறிஸ்து சொன்னார்ல, அப்பா ஆ மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 26வது வசனத்துலலாம், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்க, விதைக்கிறதும் இல்ல, அறுக்கிறதும் இல்ல, களஞ்சியத்தில சேர்க்கிறதும் இல்ல, அவைகளையும் உங்கள் பரமபிதா விளைவித்திருக்கிறார். அவைகளை பார்க்கிறோம் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? 28ல உடைக்காவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்ந்து கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாலும் உடுத்திருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 31 ஆகையால் எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று நீங்க என்ன செய்யுங்க? கவலைப்படாதிருங்க. அப்ப இந்த வசனத்த யூதாஸ் எத்தன பிரசங்கம் கேட்டிருப்பாரு இயேசு கிறிஸ்து. எத்தன மிராக்கிள்ஸ விட்னஸ் பண்ணியிருப்பாரு. அப்ப எவ்வளவு அற்புதங்களா விட்னஸ் பண்ணியிருப்பாரு. 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போஷிக்கிறாரு. அப்ப இந்த ஒரு ட்ரஸ்ட் என்ன ட்ரஸ்ட்? இயேசு கிறிஸ்து தான் தேவையே சந்திப்பாரு. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்தையும் அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு இந்த ட்ரஸ்ட் இந்த நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா, 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போஷிச்சவர் என்னுடைய அனுதின தேவையை சந்திப்பாரு என்ற ஒரு விசுவாசமும் நம்பிக்கையும் இருந்துச்சு அப்படின்னா, அந்த பொருளாசை யூதாஸ விட்டு என்ன செஞ்சிருக்கும்? போயிருக்கும். ஆனா யூதாஸ்ட்ட அந்த முழுமையான ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர் இல்ல. சரிங்களா? அ அப்ப நாமும் கூட ஆண்டவர முழுசா நம்புனோம் அப்படின்னா, நம்ம முழுசா தேவனிடத்துல சரண்டர் பண்ணக்கூடிய ஒரு அனுபவம் வரும். ஏன் நமக்கு அவர முழுசா சரண்டர் பண்ணக்கூடிய அனுபவம் வரல அப்படின்னா, நம்ம அவர முழுசா நம்பாம என்ன செய்றோம்? இருக்கிறோம். அவர நம்ப பழகணும். நம்ப பழகுறதுக்கு அவர ஒவ்வொரு நாளும் அறிய பழகிட்டோம்னா, அவர தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அவர நம்ப பழகிருவோம். அவர நம்ப பழகிட்டோம் அப்படின்னா, முழுசா சரண்டர் லைஃப் நம்மட்ட என்ன செஞ்சிரும் வந்துரும். சரண்டர் லைஃப் ஏன் வரமாட்டுது அப்படின்னா, அவர பத்தி நமக்கு என்ன செய்யல தெரியல என்பத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி. இப்ப பாருங்க இன்னொரு கோட்டு பாருங்களேன். ரொம்ப பிடிச்ச ஒரு கோட்டு. என்ன சொல்லியிருக்காங்க? இது யூதாச குறித்து வருது. இஃப் ஹி வுட் ஓப்பன் ஹிஸ் ஹார்ட் டு கிரைஸ்ட், டிவைன் கிரேஸ் வுட் பானிஷ் த டீமன் ஆஃப் செல்ஃபிஷ்னஸ். யூதாஸ் மாத்திரம் தன்னுடைய இருதயத்த இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்திருந்தாரு அப்படின்னா, தேவனுடைய கிருப அந்த அ சுயநலமான ஒரு டீமன் சரிங்களா? அந்த டீமன பானிஷ் பண்ணிருக்கும், அழிச்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஈவன் ஜூடாஸ் மைட் பிகம் எ சப்ஜெக்ட் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட். அவன் தேவனுடைய ராஜ்யத்துல ஒரு நபராக யூதாஸ் என்ன செஞ்சிருப்பாராம்? மாறி இருப்பாராம். எப்ப? அவரு ஒப்பு கொடுத்த இருதயத்த ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாரு அப்படின்னா, தேவனுடைய கிருப அந்த வேலைய என்ன செஞ்சிருக்கும்? செஞ்சிருக்கும். அப்ப இந்த வசனங்கள என்ன சொல்லுது? உண்மையிலேயே தேவனுக்கு யூதாஸ் தேவைப்பட்டாரா? காட்டி கொடுப்பதற்கு? இல்ல. ஆனா காட் 12 பேர் ஒரு நபர அவர் சேர்த்துக்கிட்டாரு. எதுக்கு சேர்த்துக்கிட்டாரு? அவருடைய கிரேஸ அவர் எவ்வளவு நல்லவரு, அவர் மேல யூதாஸ் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாரு, யூதாஸ எப்படியெல்லாம் மாற்ற முடியும் என்பத காண்பிப்பதற்காகவும், அந்த கிரேஸ்ல அப்படியே எம்பார்க்கா நல்ல இம்மர்ஸா யூதாஸ் இருப்பதற்காகவும் ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா, யூதாஸ உள்ள சேர்த்துக்கிட்டார் தவிர, காட்டி கொடுத்ததுக்காக என்ன செய்யல? சேர்க்கல. எத்தனையோ முறையோ அ தன்னுடைய அன்ப அவங்களுக்கு காண்பிச்சாரு. சரிங்களா? ஒரு இடத்துல ஃப்ரெண்ட் கூட கூப்பிட்டாரு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த முத்தம் கொடுக்க வரும்போது, "சிநேகிதனே" அப்படின்னு சொன்னாரு. யூதாஸ பார்த்து ஆண்டவர், "சிநேகிதனே" அப்படின்னு சொன்னாரு. சரிங்களா? அதெல்லாம் அந்த வார்த்தைலாம் எத சொல்லுது அப்படின்னா, தன்னுடைய அன்ப, கிருபையும் அங்க வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காரியத்த தான் அங்க என்ன செய்றார் தேவன் வெளிப்படுத்துறத நம்ம பார்க்க முடியும். சரி, அப்ப இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல யூதாஸ்
இப்ப யூதாஸ், காட் டசன்ட் வாண்ட் யூதாஸ், சரிங்களா, ஜூடாஸ் டு ஹெல்ப் இன் க்ரூசிஃபிக்ஷன் ஆஃப் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைவதற்கோ காட்டி கொடுப்பதற்கோ யூதாஸை தேவன் என்ன செய்யல, தெரிந்து கொள்ளல என்பதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்த பாயிண்ட், இரண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, சரி அப்படின்னா யூதாஸுக்குள்ள கிரியை செஞ்சது யாரு? அந்த வசனம் பார்க்கலாமா? லூக்கா 22ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். 3ஆவது வசனத்துல, அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் ஸ்காரியத்து என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். முக்கியமான ஒரு பாயிண்ட், நீங்க இதுல மனசுல வச்சுங்க. யாரு புகுந்தாங்களா? சாத்தான் என்ன செய்யறான்? புகுறான். அப்ப பேக் யாரு பின்னாடி இருந்து விளையாண்டது? அது ஏதோ யூதாசு கிடையாதுங்க. பின்னாடி இருந்து எல்லாம் பண்ண வச்சது யாரு? அது சாத்தான். இத நீங்க மனசுல வச்சுட்டே வாங்க. ஏன்னா நம்ம அடுத்த பாயிண்ட்ஸ் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்ப சாத்தான் எப்படிலாம் அங்க பின்னாடி கேம் விளையாண்டுருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். அடுத்தது பாருங்க, ரெண்டாவது பாயிண்ட், பீப்புள், மக்கள், பிரதான ஆசாரியர்கள், மக்கள், பரிசேயர்கள், வேதபாரகர்கள், சரிங்களா, யூதர்கள். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்துக்கு போகலாம். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 2:15, அந்த யூதர்கள் கர்த்தராகிய இயேசுவையும் தங்கள் தீர்க்கதரிசிகளையும் கொலை செய்தவர்களும். அப்ப யூதர்கள் யார் இயேசு கிறிஸ்துவை கொலை செஞ்சாங்களா? இந்த வசன பிரகாரம் யூதர்கள் என்று வருது. இதுதானுங்க மத்தேயு 26ஆம் அதிகாரம், மத்தேயுல 26ஆம் அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம் பார்க்கலாம். 3வது வசனம் 4வது வசனம். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் காய்பா என்னப்பட்ட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையில கூடி வந்து இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். சரிங்களா? அப்ப யார் இருக்கிறா? பிரதான ஆசிரியர், வேதபாரகர், ஜனத்தின் மூப்பர், காய்பா, இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். இப்ப இவங்கதான் கொலை செஞ்சதா? வசனம் அப்படித்தானே சொல்லுது. அப்படித்தானங்க இந்த வசனங்கள்லாம் படிக்கும் பொழுது அது அப்படித்தானே சொல்லுது. பட் நீங்க பாருங்களேன், ஒரு காரியத்தை நம்ம பின்னாடி நம்ம பார்க்க போறோம். மத்தேயு 27ஆம் அதிகாரத்துக்கு போலாம். இங்க பின்னாடி யாரு அங்க வேலை செய்யறா அப்படின்னு பாருங்களேன். மத்தேயு 27ஆம் அதிகாரத்துல 40வது வசனத்திலிருந்து 44வது வசனம் பாருங்களேன். மத்தேயு 27ல முக்கியமான ஒரு வசனம் 40ல இருந்து 44. தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக் கொள். நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூசித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்போரும் பரியாசம் பண்ணி, மற்றவர்களை ரட்சித்தான், தன்னை தானே ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேல் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையா இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாயிருந்தான், இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்ட கல்லரும் அந்தபடியே என்ன செஞ்சாங்க? நிந்தித்தார்கள். இந்த 39ல வழியில் நடந்து போனவர்கள் ஜனங்கள் நம்ம எடுத்துக்கலாம். 41ல பிரதான ஆசிரியர், வேதபாரகர், மூப்பர் எடுத்துக்கலாம். 44ல சிலுவையில் அறையப்பட்ட அந்த கல்லர்கள். சரிங்களா? இந்த கூட்டத்தை எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இவங்க எல்லாருமே என்ன செய்யறாங்க? தூஷிக்கிறாங்க. ஆனா இதுல பேக்ரவுண்ட்ல யாராவது இருக்கிற மாதிரி இருக்கா? யாராவது வேலை செய்யற மாதிரி இருக்கா? சரி, 40வது வசனம் பாருங்க. 40வது வசனத்துல, நீ தேவனுடைய குமாரனானால் இருக்குதா? இது யார் பேசுனதுங்க? இது யார் பேசுனது? நீ தேவனுடைய குமாரனானால். 43ல பாருங்களேன், தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி, மீண்டும் அந்த வார்த்தை பயன்படுத்துறாங்க, தேவனுடைய குமாரன் என்று சொல்லி. இது யார் பயன்படுத்தின வார்த்தை? நம்ம மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல 2 முறை ஒருத்தர் பயன்படுத்தினாரே, யாரு? பிசாசு. அப்படித்தானே? 4:3ல அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால். 6ஆம் வசனத்திலையும் மத்தேயு 4:6லையும் நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ புரியும். இப்ப இங்கேயும் யாரு அங்க பின்னாடி வேலை செஞ்சது?
இங்கே நம்ம பார்க்கும் பொழுது சாத்தான் என்ன செய்யறான் பின்னாடி அங்க வேலை செய்யறத நம்ம பார்க்க முடியும். அப்ப யூதாஸ் கூடயும் இயேசு கிறிஸ்து கொலை செய்யறதுக்கு போராடுறது சாத்தான். இங்க ஜனங்கள் மத்தியிலையும் பிரதான ஆசிரியர் மத்தியிலையும் கொலை செய்ய போராடுறது யாரு? இங்க சாத்தான். ஆனா உண்மையிலேயே அவன் கொலை செய்யறதுக்கு ஆசைப்படுறானா? அத நல்லா பாருங்களேன். 40 வசனம் பாத்தீங்கன்னா, நீ தேவனுடைய குமாரன் ஆனால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவர் என்ன செஞ்சாங்க? தூசித்தாங்க. இது பேசுறது யாரு? சாத்தான். அவன் ஹியூமன் வடிவத்துல அவன் என்ன செய்றான்? இஸ்ராயேல் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, கால்வரி அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. கல்வாரி அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கு. யோவேலின் வாஞ்சையில. அதுல படிச்சு பாத்தீங்கன்னா, அவன் மனித ரூபத்துல வந்து இந்த மாதிரி காரியங்களை அவன் செஞ்சான். மனிதர்களை ஏவுனா அப்படின்னு சொல்லி எலமெண்ட் நேர் சொல்லுவாங்க. இப்ப நீ தேவனுடைய குமாரனால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூசித்தான். என்ன சாத்தான் எங்க செய்றான்? ஒரு பக்கத்துல அவரை கொல்லணும் என்ற ஒரு ஆசை இருந்தாலும், இன்னொரு பக்கத்துல அவர் செத்துறக்கூடாது, அவர் சிலுவையில அறையக்கூடாது என்ற ஆசை இருக்குது. ஏன்? நம்ம சாபத் ஸ்கூல் லெசன்ல நீங்க படிச்சிருப்பீங்க நான் நம்புறேன். ஃபர்ஸ்ட் பாடம் படிச்சிருப்பீங்க நம்புறேன். அதுல ஃப்ரைடே லெசன் நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, கிரேட் கான்ட்ரோவர்ஸ்ல இயேசு கிறிஸ்து மரிக்கும்போது யாருடைய சாவுக்கு மணி அடிச்சாச்சு? சாத்தானுடைய சாவுக்கு என்ன ஆகுது? மணி அடிக்குது. அப்பன்னா அவனுடைய சாவினுடைய நாட்கள் அங்க என்ன செய்யப்பட்டுச்சு? குறிக்கப்பட்டுருச்சு. அவ்வளவுதான். அந்த ஒரு முடிவுக்கு வருது நமக்கு அங்க. அப்ப அ இயேசு கிறிஸ்து மரிக்க கூடாது என்ற ஒரு ஆசையும் அவனுக்கு இருக்குது. அதனே தான் அவர் கொல்லவும் அவன் என்ன செய்யறான்? முடிவு எடுக்கிறத நம்ம பார்க்க முடியும். பாருங்களேன், இன்னொரு இடத்துலயும் நீங்க பாருங்க, உண்மையிலேயே இவங்க தான் இவங்கள வச்சுதான் ஆண்டவர் வந்து இயேசு கிறிஸ்துவ கொலை செஞ்சாரு, கொலை செய்ய விருப்பப்பட்டார் அப்படின்னா, இந்த ஒரு வசனம் ஒரு ஆதாரணமா நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் புஸ்தகத்துக்கு போலாம். அப்போஸ்தலர் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனத்துல என்ன சொல்றாங்க? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல, அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன்னறிவின்படியையும் ஒப்புக் கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். யாரை குறித்து சொல்றாரு? யூதரை குறித்து சொல்றாரு. யூதர்கள் இங்க ஆசாரியர்கள் பரிசேயர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. எனக்கு ஒரு பண்டிகையில கூடி இருக்கிறாங்க. அவங்க இடத்துல பேதுரு வந்து சொல்றாரு, எப்பா நீங்க தான் இயேசு கிறிஸ்துவ கொலை செஞ்சீங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஆண்டவர் தான் இவங்களை வச்சு இயேசு கிறிஸ்துவ கொலை செய்ய வைத்தார் அப்படின்னா, இவங்க மனம் திரும்புவதற்கு அவசியம் இருக்குதா? அது குட் ஆக்ட் தானே? அப்படித்தானே? அது ரைட் ஆக்ட் தானே? ஆனா 38 வசனம் பாருங்க. இப்ப அவங்க கேட்கிறாங்க 37, இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். 38, பேதுரு அவரை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி, எதுக்கு அவங்க மனம் திரும்பணும்? இயேசு கிறிஸ்துவ கொலை செஞ்சதுனால அவங்க மனம் திரும்பணும். அப்ப அவங்க செஞ்ச ஆக்ட் என்னது? ஒரு தப்பான ஆக்ட். காடு அப்ப இவங்க மூலமா இந்த தவறு நடக்கணும் என்பது தேவன் என்ன செய்யல? தேவனுடைய விருப்பமே அது கிடையாது. புரிஞ்சு முடியுதுங்களா? அப்ப யூதாஸ் மூலியமா இயேசு கிறிஸ்து மரிக்கணும் என்பது தேவனுடைய திட்டம் இல்ல. இந்த பரிசேயர், இந்த வேதபாரகர், ஜனங்கள் இவங்க மூலமா இயேசு கிறிஸ்து சாவும் என்பதும் தேவனுடைய திட்டமும் கிடையாது. சரிங்களா? அப்படி இருந்தா இவங்க மனம் திரும்புவதற்கு அவசியமே இல்லையே. சரி. அடுத்தது பாருங்களேன். அடுத்து 3வது பாயிண்ட். 3வது நபர் யாரு? பிலாத்து. இந்த பிலாத்தை குறித்து நம்ம பார்க்கலாம் பாருங்க. மத்தேயு 27வது அதிகாரத்துக்கு போலாம். எனக்கு பிடிச்ச வசனம் இது. இந்த குடும்ப வாழ்க்கையில ரொம்ப பயன்படக்கூடிய ஒரு வசனம். மத்தேயு 27வது அதிகாரத்துல 19வது வசனம் பாருங்களேன். அவன் நியாயஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம். அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னாள். அப்படிதானங்க? யார் இந்த மெசேஜ கொடுக்கிறது? பிலாத்தினுடைய மனைவி இந்த மெசேஜ கொடுக்குறாங்க. யாரு இத வெளிப்படுத்தினாங்க? தேவன் அங்க என்ன செய்றாங்கன்னா, இங்க வெளிப்படுத்துறாங்க. பிலாத்துடைய மனைவிக்கு சொப்பனத்துல இயேசு கிறிஸ்து குறித்து வெளிப்படுத்துறாங்க. ஏன்? பிலாத்து இயேசு கிறிஸ்துவ கொலை செய்யறதுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? ஒப்பு கொடுத்துடக்கூடாது என்பதற்கா. அந்த பிலாத்துவையும் மீட்கணும் என்று சொல்லி தேவனுடைய பெரிய திட்டமா என்ன செஞ்சுச்சு? இருந்துச்சு. பாருங்க யார் வழியா பேசுறாரு? மனைவி வழியா என்ன செய்றாரு? பேசுறாரு. அப்படித்தானே? இன்னைக்கு அநேக ஆண்கள் அத ஒத்துக்கவே மாட்டாங்க. ஆண்டவர் வந்து மனைவி வழியா பேசுவாரு என்ற ஒரு காரியம்.
ஆனா பாருங்களேன், மனைவி பேச்ச கேட்காதனால பிளாட் என்ன செஞ்சாரு? இயேசு கிறிஸ்துவே கொலை செஞ்சுட்டாரு. கொலை செய்ய ஒப்பு கொடுத்துட்டாரு. அப்ப நாமும் சில நேரங்கள்ல நம்முடைய குடும்ப வாழ்க்கையில மனைவி பேச்சையோ, பெற்றோர் பேச்சையோ கேட்காம இருக்கும்போது என்ன நடக்கும்? நம்ம இயேசு கிறிஸ்துடைய மனச நம்ம என்ன செய்வோம்? அநேக சமயத்துல காயப்படுத்திருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். சரிங்களா? அப்ப காட் எல்லார் மூலமா நம்மட்ட என்ன செய்வாங்க? பேசுவாங்க. சரி, அப்ப இந்த 3 யூதாசு, ஜனங்கள், பிளாத்து இந்த 3 காரியத்திலயும் தேவன் இவங்கள வைத்து இயேசு கிறிஸ்துவ கொலை செய்யணும். அந்த கொலை திட்டத்துல இவங்க ஈடுபடணும் என்பது தேவனுடைய திட்டம் துளியளவுமே கிடையாது என்பத நம்ம பார்த்துக்கலாம். ஆனா, காட் ஏன் அனுமதிச்சாரு? ஏன் சாத்தான அனுமதிச்சாரு? இத யோசிச்சிருக்கீங்களா? ஏன் அனுமதிச்சாரு? யூதாசு, ஜனங்கள், பிளாத் இது அவங்களுடைய சாய்ஸ். அப்படிதான் அது அவங்களுடைய தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை. ஆனா காட் வேண்டாம். அதுதான் ஆண்டவர் விருப்பப்பட்டார். பட் ஆண்டவரு எதுக்கு இந்த காரியத்த தேவன் அனுமதிச்சாங்க? சாத்தான் இந்த காரியத்த நம்ம எல்லாருக்குமே தெரியும். இயேசு கிறிஸ்து அவர் கெத்செமனேல இருந்து ஒவ்வொரு பாடுகளையும் அனுபவிக்கும் போது the whole heaven was witnessing அப்படித்தானே? முழு முழு பரலோகமே அத பார்த்து கொண்டே இருக்குது. அப்ப ஒவ்வொரு பாடுகளும் சாத்தான்ட்ட இருந்து அது நடக்குது. சாத்தான் என்னென்ன செய்றான்? அவன் தூசிக்கிறான், கொலை செய்றான், அடிக்கிறதுக்கு ஏவுறான். அப்படி பல காரியங்கள அவன் அவன் செய்றான். அப்ப whole heaven is witnessing the heart of the devil. அ பிசாசனுடைய பிசாசனுடைய ஆ அ அந்த கோபம், கிரியைகள் அங்க என்ன செய்யுதுன்னா வெளிப்படுது. அப்ப பிசாசனுடைய கிரியைகளை வெளிப்படுவதற்காக காட் அதெல்லாம் என்ன செய்றாங்க? அனுமதிக்கிறாங்களே தவிர, சாத்தான வைத்து ஆண்டவர் கொலை செய்யணும் என்பதும் தேவனுடைய திட்டம் கிடையாது. சரிங்களா? அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏதோ வெறும் யூதாஸ் மாத்திரம் இல்ல, ஜனங்கள் மாத்திரம் இல்ல, பிளாத்து மாத்திரம் இல்ல. சாத்தானை வைத்து கொலை செய்யணும் என்பதும் தேவனுடைய திட்டமும் கிடையாது. ஆனா ஏன் அத அனுமதிக்கிறார் அப்படின்னா, சாத்தானுடைய ட்ரூ நேச்சர், அவனுடைய உண்மையான குணத்த, அவனுடைய உண்மையான அவனுடைய பொய்யின் கிரியைகள், அவன் பரலோகத்து மேல எவ்வளவு வெறுப்பு வச்சிருக்கான், பகைய வச்சிருக்கான் என்பத அந்த சராசரமும் புரிஞ்சுக்கணும் என்பதற்காக காட் பெர்மிட்டட். காட் அத அனுமதிச்சாங்க. அத நம்ம டிஸ்ட்ரா பேஜஸ்ல நம்ம என்ன செய்ய முடியும்னா, அத வாசிக்க முடியும். இன்ஃபாக்ட் உண்மைய சொல்ல போனோம் அப்படின்னா, சாத்தானுடைய அ குணத்த, அவனுடைய கேவலமான குணத்த, அந்த நேச்சர தூதர்கள் எப்ப புரிஞ்சுட்டாங்க தெரியுமா? இந்த கல்வாரி சிலுவையில அந்த சமயத்துல தான் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சரிங்களா? அப்ப இவங்க யாருமே ஈடுபடணும் என்பது தேவனுடைய திட்டமே கிடையாது என்பத பார்க்கிறோம். அப்படின்னா யார் தான் ஈடுபடணும்? அப்ப இயேசு கிறிஸ்து எப்படிதான் மரிப்பாரு? இப்படிதானங்க. அவரு எப்படிதான் அவரு பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப நம்முடைய பாவத்த அவரு சுமக்கிறாரு அப்படின்னா, அவரு கண்டிப்பா மரிச்சாகணுமே. அப்ப யார் தான் அதுல அந்த ஜஸ்டிஸ்ல அந்த கொலை செய்றதுல ஈடுபடணும்? சரிங்களா? அதுக்கு தான் ஒரு ஒரு கதைய ஆண்டவர் நமக்காக வச்சிருக்காருங்க. அந்த கதை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். பட் நம்ம கொஞ்சம் ஒரு கம்பேரிசன், ஒரு சிமிலாரிட்டீஸ் பண்ண போறோம். அந்த கதை எங்க இருக்கு அப்படின்னா, ஆதியாகமத்துல இருக்கு. நமக்கு தெரிஞ்ச கதை. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல அந்த கதை இருக்கு. யார குறித்த கதை? நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆபிரகாமு, ஈசாக்கு குறித்த கதை. இப்ப இந்த கதைய கொஞ்சம் நம்ம உன்னிப்பா நம்ம பார்க்க போறோம். இது எப்படி, ஏன்னா இத புரிஞ்சா தான் நமக்கு ஒரு சில காரியம் புரியும். ஒரு 12 பாயிண்ட்ஸ் இந்த கதையில நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த ஆபிரகாமுடைய கதையையும், கல்வாரியில கெத்செமனேல இருந்து இயேசு கிறிஸ்து பாடுபட்டார்ல, அந்த அந்த காரியத்தை 2ம் ஒப்பிட போறோம். இந்த 2க்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரிங்களா? 2க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். கொஞ்சம் வேகமா நம்ம பார்க்கலாம் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏன்னா அதிலேயே 12 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரி. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல நான் வசனம் சொல்றேன். நீங்க எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்துல இயேசு கிறிஸ்து, அதாவது இவரை குறித்து பேசும்பொழுது, ஈசாக்கு குறித்து பேச என்ன சொல்றாரு? 22:2ல அப்பொழுது அவர், உன் புத்திரனும், உன் ஏகசுதனும், உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை. அப்படித்தானங்க? அப்ப ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? ஈசாக்கு மேல நேசகுமாரன் அன்பு வைத்திருந்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதே காரியம் அங்க பிதா தன்னுடைய குமாரன் மேல அன்பு வச்சிருந்தாரா? நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படித்தானே? யோவான் 17ஆம் அதிகாரத்துல யோவான் 17ஆம் அதிகாரத்துல 26வது வசனம், ஜான் சாப்டர் 17 வெர்ஸ் 26 பாருங்க. நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு
அவர்களிடத்திலே இருக்கும் படிக்கும். என்ன சொல்றாரு? நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு. சரிங்களா? அப்ப இங்கேயும் நேசம் இருக்குது, இங்கேயும் நேசம். ஆஹ் இரண்டாவது பாயிண்ட் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இங்கேயும் குமாரன், நேச குமாரன், அங்கேயும் என்னது குமாரன். யோவான் 3:16 என்ன செஞ்சார்? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, இதுதானே? இப்ப நேசகுமாரன் அன்பு, அங்கேயும் அன்பு, இங்கேயும் அன்பு, இங்கேயும் குமாரன், அங்கேயும் குமாரன் என்பதை நம்ம பார்க்க முடியும். அடுத்தது கம்பாரிசன் பார்க்கலாம் பாருங்களேன். ஆதியாகமம் புஸ்தகத்துல 22ஆம் அதிகாரம் 7வது வசனம் பாருங்க. 22ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல, அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். மை ஃபாதர், என் தகப்பனே என்றான். அப்படிதானே? இந்த மை ஃபாதர் என்ற வார்த்தையை இயேசு கிறிஸ்து அங்க பயன்படுத்துறாங்களா? லூக்கா 23ஆம் அதிகாரம், லூக்கா 23ஆம் அதிகாரம் 46வது வசனம் பாருங்க. அந்த ஃபாதர் என்ற வார்த்தை வருதான் பாருங்க. 46, இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். அதாவது கல்வாரி நடக்கக்கூடிய சம்பவத்தை ஒப்பிட்டு நான் பேசுறேன். சரிங்களா? வேற ஜீசுடைய லைஃபுக்கு வேற எங்கேயும் நம்ம போல, வேற எங்கேயும் போல, வெறும் அந்த கெத்செமனேல இருந்து கிராஸ்ல நடந்த அந்த சம்பவத்துல வரக்கூடிய வார்த்தைகள். ஏன்னா இந்த ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துக்கும் அந்த கல்வாரிக்கும் இந்த கெத்செமனேல இருந்து கிராஸுக்கும் அவ்வளவு சம்பந்தம் இருக்கு. அதுக்குரிய பாயிண்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அப்ப இங்கேயும் என் தகப்பனே அப்படின்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? பிதாவே என்று அவர் சொல்றாரு. அடுத்த பாயிண்ட் பாருங்களேன். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்ளுவார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். இந்த வசனத்துல ஆட்டுக்குட்டி அப்படின்னு வருது. அப்படிதானே? இப்ப இயேசு கிறிஸ்து அங்க என்ன செய்யறாரு? கெத்செமனேல இருந்து அந்த கிறிஸ்து என்ன செய்யறாரு? பாவங்களை அவர் சுமக்கிறாரு. அந்த பாவங்கள் சுமக்கிறவுடைய பேர் என்ன? யோவான் 1:29, யோவான் 1:29, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு நம்ம படிக்கிறோம். இப்படிதானங்க? அப்ப இங்கேயும் ஆட்டுக்குட்டி, அங்கேயும் பாவத்தை சுமக்கக்கூடிய ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு பிக்சர் வர்றதை நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம பார்க்க முடியும். அடுத்தது பாருங்களேன். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல, தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை என்ன செஞ்சான்? கிடத்தினான். இப்ப பலிபீடத்தின் மேல ஆபிரகாம் வந்து ஈசாக்கு என்ன செய்யறாரு? கிடத்துறாரு. அப்ப கிடத்தும் போது ஆஹ் ஈசாக்கு அப்படியே அசைக்கிறாரா? மூவ் பண்றாரா? இல்ல, வாலண்டியரா சப்மிட் பண்றாரு. அப்படித்தானே? அதுல அந்த சாக்ரிஃபைஸ ஏத்துக்கிறதுக்கு வாலண்டியரா அவர் என்ன செய்யறாரு? சப்மிட் பண்றதை நம்ம பார்க்க முடியும். வில்லிங்னஸா சப்மிட் பண்றது. ஏசு கிறிஸ்துவும் அதே மாதிரி தான். டிஸ்ரபேஜஸ்ல இந்த கேல்வரில நீங்க படிச்சு பாருங்க. உதாரணத்துக்கு சொல்றேன். சிலுவையில அவர் அடிக்கும் பொழுது மத்த கல்லர்கள்லாம் அவங்க வந்து தப்பிக்கிறதுக்கு பல பல முயற்சிகள் எடுக்கிறாங்க. ஆனா ஜீசஸ் அந்த ஆணிகளை அவங்களை அடிக்கும் பொழுது ஒரு முயற்சியுமே எடுக்கலையா. அப்படியே சப்மிட் பண்ணாங்களாம். காலில் அடிக்கும் போதும் கைகளை அடிக்கும் போதும் டோட்டலா சப்மிட் பண்ணாங்களாம். இன்னொரு இடத்துல கூட பாருங்களேன். யோவான் 18ஆம் அதிகாரத்துல அந்த வில்லிங்கா வாலண்டியரா சப்மிட் பண்ண அந்த இடத்தை குறித்து கெத்செமனேல பேசுறாங்க பாருங்க. யோவான் 18 3வது வசனத்திலே 4வது வசனத்திலே, யூதாஸ் போர்ச்சேவரின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பதால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் கூட்டிக் கொண்டு பந்தகங்களோடும் தீவெட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவ்விடத்திற்கு வந்தான். யோவான் 18:3. 4வது வசனம், இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார். 5வது வசனம், அவருக்கு அவர்கள் பிரதித்தமாக, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு என்ன சொன்னாரு? அதற்கு இயேசு, நான் தான் என்றார். பாத்தீங்களா? அந்த வாலண்டியரா வில்லிங்கா ஏசப்பா தன்னை ஒப்பு கொடுக்கறத நம்ம என்ன செய்ய முடியும்? இங்க பார்க்க முடியும். அதே குணம் இங்க யாருக்கு இருந்துச்சாங்க? ஈசாக்குக்கு அந்த வில்லிங்னஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கணும். அடுத்தது வேற என்ன நம்ம பார்க்கலாம்? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல அதே 9வது வசனத்துல, தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டு
உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி, இங்கிலீஷ்ல இந்த கட்டைகள் என்ற இடத்துக்கு வுட் அப்படின்னு இருக்கும். வுட். இதே வுட் அங்க ஒரு வுட் இருந்துச்சா? இங்கேயும் வுட் தான், அங்கேயும் வுட் இருந்துச்சா? அப்படிதானே? நமக்கு தெரியும் இந்த வசனம்னா வாசிக்கலாம் பாருங்க. மரத்திலே தூக்கி இருக்கா? கலாத்தியர் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல 13வது வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, அவர் எதுல அடிக்கப்பட்டாரு? சிலுவை என்ற மரம். அந்த சிலுவையில் அடிக்கப்பட்டாரு, அது ஒரு மரம். சரிங்களா? அப்ப இங்கேயும் விட்டு அந்த கல்வாரி அந்த அனுபவத்திலே நம்ம என்ன பார்க்க முடியும்? உட்ட பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல பாருங்க. மீண்டுமா தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி, ஈசாக்கு என்ன செய்யறாங்க? இங்க கட்டுறாரு. அந்த இதுல அந்த கட்டை மேல என்ன செய்யறாரு? கட்டுறாரு. அங்க அங்க நம்ம என்ன பாக்குறோம்? இயேசு கிறிஸ்துவ சிலுவையில ஆணி அடிக்கிறாங்க. அப்படிதானே? இங்க கட்டையில கட்டுறாங்க, அங்க என்ன செய்றாங்க? ஆணி அடிக்கிறாங்க. இங்க பவுண்ட் பண்றாங்க, அங்க நெயில் பண்றாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். பட் ரெண்டுக்கும் சம்பந்தம் இருக்குதா? பவுண்ட், நெயிலிங் ரெண்டுக்கும் சம்பந்தம் இருக்குது. அந்த நெயிலிங் என்ற வார்த்தை உங்களுக்கு வேணுமா? லூக்கா 23ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல, அப்படி இருந்தும் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவர்கள் உரத்த சத்தத்தோட கேட்டு கொண்டே இருந்தார்கள். சிலுவையில அறையணும், நெயில் பண்ணணும் என்று சொல்லி பாக்குறோம். 33ஆம் வசனத்துல, லூக்கா 23:33ல கடைசி 33ஆம் வசனத்துல நீங்க 23:33ல படிச்சீங்கன்னா, கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலப்பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் சிலுவைகளில் அறைந்தார்கள். சோ நெய்லிங். அங்கேயும் கட்டுறாங்க, இங்கேயும் என்ன செய்றாங்க? நெய்லிங். அடுத்தது பாருங்களேன். ஆதியாகமம் 22 ஆதியாகமம் 22ல 12வது வசனம் பாருங்க. 12வது வசனம். அப்படியே அவர் பிள்ளையாண்டின் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால், ஒரு வார்த்தை வருதா? ஒப்பு கொடுத்தபடியால். இதே மாதிரி ஒப்பு கொடுத்த என்ற வார்த்தை வேற எங்கேயாவது வருதா? அந்த கல்வாரி அந்த சிலுவையின் அனுபவ காட்சிகளில லூக்கா 23ஆம் அதிகாரம், லூக்கா 23ஆம் அதிகாரம் 46 வசனம் பாருங்களேன். அதே வார்த்தை 23:46. இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். பாத்தீங்களா? இங்கேயும் சரண்டர் என்ற ஒரு ஃபேக்ட் வருது, ஒப்புவிக்கிறேன் என்ற வார்த்தை வருது. அங்கேயும் ஒப்புவிக்கிறேன் என்ற ஒரு வார்த்தை, ஒப்பு கொடுத்தபடியால் என்ற வார்த்தை வர்றத பார்க்க முடியும். அடுத்த பாயிண்ட் பாருங்களேன். அடுத்த பாயிண்ட் அதே 12ஆம் வசனத்துல, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று. தேவனுக்கு பயப்படுகிறவன். இந்த தேவனுக்கு பயப்படணும் என்ற வார்த்தை அவர் சிலுவையில தொங்கும் போது யாராவது பயன்படுத்தினாங்களா? தேவனுக்கு பயப்படுற என்ற வார்த்தை லூக்கா 23ஆம் அதிகாரம். லூக்கா 23ஆம் அதிகாரத்துல 40ஆம் வசனம் பாருங்களேன். லூக்கா 23:40ல, மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? பாத்தீங்களா? அந்த ஃபியர் காட். இது சொன்னது யாருன்னா, அந்த மனம் திரும்பின அந்த கள்ளன். சரிங்களா? அவர் சொன்னார். அவரே 3 ஏஞ்சல்ஸ் மெசேஜ் பிரசங்கம் பண்றாரு. இது நல்ல ஒரு பெரிய பிரசங்கம். இந்த கல்லனை பத்தி அழகான ஒரு பிரசங்கம் இருக்கு. நம்ம பின்னாடி பார்க்கலாம். அப்ப இங்கேயும் ஃபியர் காட் என்ற ஒரு வார்த்தை வர்றதை நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம பார்க்க முடியும். 2 இடத்துலயுமே மலை. அப்படிதானே? இங்க மோரியா மலை, அங்க என்ன மலை? நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இங்க மோரியா மலை, அங்க என்ன மலை? கொல்கதா, கல்வாரி நம்ம சொல்லுவோம். அப்படிதானே? கொல்கதா மலை என்று நம்ம சொல்லுவோம். அடுத்த பாயிண்ட், அதாவது இந்த பாயிண்ட்ஸ் பண்ணி நீங்க நோட் பண்ணிக்கங்க. இங்க மோரியா மலைன்னு போட்டுக்கங்க, அங்க கொல்கதா மலைன்னு போட்டு. அடுத்த பாயிண்ட் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இங்கேயும் எத்தனை பேர் போறாங்க? அதாவது ஆபிரகாம் இருக்கிறாரு. ஆபிரகாம் விட்டுருங்க, நான் அந்த பாயிண்ட் வரப்போறேன் நான். சரிங்களா? ஆபிரகாம் தவிர்த்து 3 பேர் போறாங்க அப்படின்னா, அவங்க வேலைக்காரங்க 2 பிளஸ் யாரு போறா? ஈசாக் என்ன செய்யறாரு? போறாரு. சரிங்களா? ஆபிரகாம் சேர்த்தா 4 வருது. நான் அதுக்கு ஒரு வசனம் சொல்றேன். சரி, ஒரு கோட் நான் வாசிக்கிறேன். அந்த ஆபிரகாம் யாரு? அப்பா. அப்படிதானே? அதே போல அப்பா இருந்தாரா? அங்க சிலுவை 4 பேர்னு வச்சுக்கோமே. அங்க இருந்தாங்களா? கோட்டை பார்க்கலாம் பாருங்களேன். தெரியுதுங்களா?
வாசிக்கிறேன் பாருங்களேன். இந்த திக் டார்க்னஸ் கல்வாரி என்ற ஒரு டாபிக்ல எழுதுறாங்க. தெரியல. தெரியலக்கா. ஒரு நிமிஷம். பாருங்க. In that thick darkness, God's presence was hidden. அந்த இருளான அந்த சமயத்துல இயேசு சிலுவையில தொங்கிட்டு இருக்க அந்த சமயத்துல காட்ஸ் பிரசன்ஸ் அங்க இருந்துச்சு. பட் அது ஹிடன், அது மறைக்கப்பட்டு இருந்துச்சு. அவர் தன்னை மறைவுபடுத்தினார். He makes darkness his pavilion and conceals his glory from human eyes. மனிதனுடைய கண்களுக்கு முன்பாக தன்னுடைய மகிமையை அவர் மறைத்து இருள தன்னுடைய கூடாரமா ஆக்கியிருந்தாங்க. God and his holy angels were beside the cross. தேவனும் அவருடைய பரிசுத்த தூதர்களும் இந்த சிலுவையின் பக்கத்துல இருந்தாங்க. The father was with his son. தேவன் குமாரனோட இருந்தாங்க. குமாரனுடைய பக்கத்துல இருந்தாங்க, குமாரனோட இருந்தாங்க. Yet his presence was not revealed. ஆனாலும் அவருடைய பிரசன்னம் என்ன செய்யல, வெளியாக்கப்படல. ஏன்? Had his glory flashed forth from the cloud, every human beholder would have been destroyed. அவர் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினார் அப்படின்னா அந்த சமயத்துல இருந்த ஒவ்வொரு மனிதர்களும் என்ன செஞ்சிருப்பாங்க, அழிஞ்சிருப்பாங்க. அப்ப யாரு இருந்தா? பிதாவும் அங்க என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப பிதா, கல்லர்கள் இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து, அப்படிதானங்க? அப்ப அதே மாதிரி இங்க ஆபிரகாம் ஜெனிசிஸ் 22லயும் நம்ம என்ன செய்ய முடியும்? இயேசு கிறிஸ்து, ஈசாக்கு 2 வேலைக்காரங்க இருக்கிறாங்க. யார் வரா? ஆபிரகாம் நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? சரி, அடுத்தது பாருங்க. இங்க நைஃப் இருக்குது. அங்க ஏதாவது நைஃப் இருந்துச்சா? ஜெனிசிஸ் 22ல ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரன் ஈசாக்கு மேலே வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். சரிங்களா? 10 வசனத்தை கூட பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி என்ன எடுத்தாவ? கத்தியை எடுத்தார் என்று சொல்லி வருது. இப்ப அங்கேயும் கத்தி எடுக்கிற சம்பவம் வந்துச்சா? சரி, நான் ஒரு 2 பாயிண்ட்ஸ்க்கு அப்புறம் நான் சொல்றேன். ஞாபகத்துல வச்சுக்கோங்க, அங்க கத்தி வந்துச்சா? ஏன்னா இங்க யார் எடுக்கிற கத்தி? முக்கியமான பாயிண்ட். அப்பா தான் கத்தி எடுக்கிறாரு, அப்படிதானே? ஆபிரகாம் தான் கத்தி எடுக்கிறாரு. சரிங்களா? இப்ப அங்க யார் எடுத்தா என்பதை ஒரு வருஷம் நம்ம வாசிக்கலாம். சரி, அதுக்கு மட்டும் ஒரு பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம் பாருங்க. இங்க இந்த மோரியா மலையில ரத்தம் சிந்தப்பட்டுச்சா? அந்த ஆட்டுக்குட்டி எடுத்து சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. ரத்தம் சிந்தப்பட்டிருக்குமா? கண்டிப்பா ரத்தம் சிந்தப்பட்டுச்சு. அப்ப அங்கேயும் ரத்த சிந்துதல் நடந்துச்சா? கல்வாரிலையும் ரத்த சிந்துதல் என்ன செஞ்சுச்சு? நடந்துச்சு. சரிங்களா? இங்கேயும் பலி செலுத்தப்பட்டுச்சு, அங்கேயும் என்ன செய்யப்பட்டுச்சு? பலி செலுத்தப்பட்டுச்சு. இங்க ரத்தம் சிந்தப்படுது, அங்கேயும் ரத்தம் சிந்தப்படுது, இங்கேயும் பலி செலுத்தப்படுது, அங்கேயும் பலி செலுத்தப்படுது. இங்கேயும் சிக்குது. கொம்பு எங்க சிக்குது? இந்த ஆட்டுடைய கொம்பு ஆதியாகமம் 22:13 வசனத்துல இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்படிதானே? அந்த புதரு அப்படின்னு நம்ம சொல்றோம். அது முட்புதருன்னு கூட நம்ம என்ன செய்யலாமா சொல்லலாம். தான். கால்வரிலையும் அங்க ஒரு தான் இருந்துச்சா? அவருடைய தலையில என்ன செஞ்சாங்க? அந்த தானை முள்கிரீடத்தை என்ன செஞ்சாங்க? அங்க வச்சாங்க. இது எல்லா பாயிண்ட்ஸையும் அவர் ஒரு பேஜ்ல போட்டு நீங்க பாருங்க. என்னென்ன பாயிண்ட்ஸ் படிச்சோம்? அங்கேயும் குமாரன், இங்கேயும் குமாரன் தான். இங்கேயும் அன்பு, அங்கேயும் அன்பு என்பதை நம்ம பார்த்தோம். அங்கேயும் தகப்பன் இருக்கிறாரு, இங்கேயும் தகப்பன் இருக்கிறாரு. ஆடு என்ற வார்த்தை 2 இடத்துலயும் வருது. வாலண்டியரா என்ன செய்யறாங்க? கொடுக்குறாங்க. உட் என்ற வார்த்தை 2 இடத்துலயுமே வருது. கட்டுறாங்க, அதுவும் 2 இடத்துல வருது. அப்புறம் தேவனுக்கு பயப்படுதலையா, அதுவும் 2 இடத்துல வருது. ரெண்டுமே மவுண்டெயினா இருக்குது. சரிங்களா? அங்கேயும் 4 பேர் இருக்கிறாங்க, இங்கேயும் 4 பேர் இருக்கிறாங்க. இங்கேயும் நைஃப் வருது, அங்கேயும் நைஃப். அந்த காரியத்தை நான் வர்றேன். நானு ஒப்புவிக்கிறேன் என்ற ஒரு வார்த்தை 2 இடத்துல என்ன செய்யுது? வருது. சாக்ரிஃபைஸ் என்ற வார்த்தை 2 இடத்துலயும் வருது. பிளட் என்ற வார்த்தையும் அந்த
ரத்தம் என்ற ஒரு காரியமும் ரெண்டு இடத்துல வர்றதை நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம ரெண்டு சம்பவத்துல இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, எத்தனை பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்துட்டோம் இதுல? ஒரு 12 பாயிண்ட்ஸ் பார்த்திருப்போமா? சரிங்களா? அது கூட நம்ம பார்த்திருப்போம். இப்ப கொஞ்சம் நீங்க யோசித்து, நீங்க பதில் கொடுக்க முடியுமா? அப்படின்னு சொல்லி நீங்க பாருங்க. இங்க கத்தி எடுத்தது யாரு? இவ்வளவு பாயிண்ட்ஸ் சிமிலர் அப்படின்னா, இத நான் எதுக்கு சொல்றேன்னா, ஒரு காரணத்துக்காக தான் சொன்னேன். இவ்வளவு பாயிண்ட்ஸ் இங்க சிமிலர் அப்படின்னா, இங்க கத்தி எடுத்தது யாரு? ஆபிரகாம் என்ன செய்றாருங்க? கத்தி எடுக்கிறாரு. அப்படிதானங்க? அப்ப யார் அங்க கத்தி எடுத்திருப்பா? பட்டயத்த எடுத்திருப்பா? உங்களுக்கு புரியுதா? பாருங்களேன். சகரியா புஸ்தகத்துக்கு போலாம். சகரியா புஸ்தகத்துக்கு 13ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்த படிக்கலாம் பாருங்க. 7வது வசனம். சகரியா 13ஆம் அதிகாரம் 7வது வசனம் பாருங்களேன். பட்டயமே என் மேய்ப்பன் மேலும், என் தோழனாகிய புருஷன் மேலும் எழும்பு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இதுல யாரு சொல்றா? கர்த்தர் சொல்றாரு. யாரு மேல சொல்றார்? என் மெய்ப்பன் மேலும். இந்த மெய்ப்பன் யாரு? பாருங்களேன். மெய்ப்பனை விட்டு அப்பொழுது ஆடுகள் சிதறி போகும். ஆனால் என் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன். மெய்ப்பனை விட்டு அப்பொழுது ஆடுகள் என்ன செய்யும்? சிதறி போகும். இது எங்க நிறைவேறுச்சு? இது எங்க நிறைவேறுச்சு? இயேசு கிறிஸ்துவ பிடிக்க வரும்பொழுது இந்த காலம் நிறைவேறிச்சா இல்லையா? அவங்கள பிடிக்க வர்றாங்க. பிடிக்க வரும்போது ஆடுகள் என்ன செய்யுது? சிதறடிக்கப்படுது. ஆடுகள் யாரு? இங்க சொல்லக்கூடிய ஆடுகள் யாரு அப்படின்னா, சீசர்களை குறித்து பேசுது. இந்த மெய்ப்பன் யாரு? இயேசு கிறிஸ்து நானே நல்ல மெய்ப்பன் சரி சொல்றாரு. அப்ப இங்க கர்த்தர் என்ன சொல்றாரு? கர்த்தர்னா யாரு இங்க? பிதாவை குறிக்குது. இப்ப பிதா என்ன சொல்றாரு? மெய்ப்பனை பட்டயமே என் மெய்ப்பன் மேலும் என் தோழனாகிய கம்பானியன். இத நம்ம அடுத்த வாரம் படிக்க போறோம். இந்த கம்பெனி என்ற வார்த்தை. தோழனாகிய புருஷன் மேலும் நீ என்ன செய்? எலும்பு. அப்ப இங்க தண்டிக்கிறதற்கு யாரு இங்க ஸ்டெப் எடுக்கிறா? பிதா ஸ்டெப் எடுக்கிறத நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல பாருங்களேன், இப்ப நம்ம இந்த கதை வழியாவும் நம்ம ஆபிரகாம் அப்படின்னா, இங்க பிதான்னு நம்ம எடுக்கிறோம். இந்த வசனத்தின் வழியா எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவே ஒரு சில வசனங்களை எப்படி அவர் பேசுறாரு அப்படின்னு பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்பிரிட் ஆஃப் ப்ராபசி கொட்டேஷன்ஸ் நம்ம பார்க்க போறோம். பார்த்துட்டு காட் லவ்வ எப்படி நம்ம பார்க்கலாம் என்பதையும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? பாருங்களேன். யோவான் 10ஆம் அதிகாரத்துல யோவான் 10ஆம் அதிகாரத்துல பாருங்களேன். 10ஆம் அதிகாரத்துல 17வது வசனத்துல யோவான் 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல நானே என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். 18ல பாருங்க. ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நோ மேன் கேன் டேக் இட் ஃப்ரம் மீ அப்படின்னு சொல்றாரு இயேசு கிறிஸ்து. யாருமே என் ஜீவனை என்ன செய்ய முடியாது? எடுத்துக்கொள்ள முடியாது. நோ மேன். அப்ப யாருமே அவர் என்ன செய்ய முடியாது? அவருடைய வாழ்க்கையை எடுத்துக்க முடியாது. அவர் லைஃப் எடுத்துக்க முடியாது. அப்ப அவர் என்ன சொல்றாரு 17ஆம் வசனத்துல, நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியால் பிதா என்னில் அன்பா இருக்கார். அப்ப அவர் வாலண்டியரா அந்த லைஃப் என்ன செய்யறாரா? கொடுக்குறாங்களாம். அதனால பிதா என்ன செய்யறாரா? அன்பா என்ன செய்யறாரா? இருக்கிறாரா? அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை யார்கிட்ட பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்களேன். என் பிதாவின் இடத்துல நான் என்ன செஞ்சேன் நானு? பெற்றுக்கொண்டேன். அப்ப யாருடைய கண்ட்ரோல் ஹோல் அந்த லைஃபே இருக்குது? இந்த வசனத்தின் பிரகாரம் அந்த கட்டளையை யார்கிட்ட பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு? பிதாவின் இடத்துல நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம பேசுறது வந்து ஹியூமன் நேச்சர் சரிங்களா? அதாவது கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அந்த மனித அந்த நேச்சர் குறித்து நம்ம பேசணும். மாம்ச சாயல குறித்து நம்ம என்ன செய்யறோம்? நம்ம பேசிட்டு வரோம். அப்ப பிதாவின் இடத்துல இருந்து இந்த கட்டளை நான் பெற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பாருங்களேன். ஆனா நோ மேன் யாருமே அந்த ஜீவன் எடுக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது. அப்ப யாராவது அவர் கொலை செய்யறதுக்கு அதிகாரம் இருக்குதாங்க? அங்க இல்ல. சரிங்களா? அடுத்த ஒரு வசனம் பாருங்களேன். யோவான் 18ஆம் அதிகாரத்துல யோவான் 18ஆம் அதிகாரத்துல 11வது வசனம் பாருங்களேன். யோவான் 18ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்துல அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி உன் பட்டயத்தை உரையில் போடு. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இயேசு கிறிஸ்துவ பிடிக்கிறதுக்கு வராங்க. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாருங்க. அப்பொழுது இயேசு பேதுருவை உன் பட்டயத்தை நீ என்ன செய்? உரையிலே போடு. பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணா
இருப்பேனோ. என்ன சொல்றாரு? பிதா எனக்கு கொடுக்க பாத்திரம். அந்த பாத்திரம்னா என்ன? எனக்கு கொடுக்கிற பாத்திரம்னு சொல்றாருல்ல. அந்த பாத்திரம்னா என்ன? பாத்திரம் பாக்குறோம். அப்படின்னா பாத்திரம்னா என்ன? ஒரு வசனத்துக்கு போலாம் பாருங்களேன். வெளிப்படுத்தல் புஸ்தகத்துக்கு போலாம். வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல 12வது 14வது அதிகாரம். 14ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்துல பாருங்க. 10வது வசனத்துல, அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலக்கில்லாமல் வார்க்கப்பட்ட ஒரு உக்கிரமாகிய மதுவை குடித்து. இந்த 10வது வசனத்துல வரக்கூடிய இந்த பாத்திரம்னா என்ன? காடுடைய ராத் அப்படிதானே, தேவனுடைய கோபாக்கினை. நம்ம இந்த சொல்லி இந்த வசனத்தை நம்ம படிக்கிறோம். அப்ப கோபாக்கினா என்ன? இந்த கோபம் எதை குறிக்குது? உதாரணத்துக்கு வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரம் முதலாம் வசனம் பாருங்க. முதலாம் வசனத்துல, பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமுமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான 7 வாதைகளுடைய 7 தூதரை கண்டேன். அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது. இந்த கோபம் என்பது வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரத்துல படிக்கும் பொழுது 7 வாதைகளை குறிக்குது. அந்த 7 வாதை என்னது? நியாய தீர்ப்பு. அப்படிதானே? மிருகத்தின் முத்திரை யாரெல்லாம் பெறாங்களோ அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு நியாய தீர்ப்பு என்று சொல்லி நம்ம சொல்லுவோம். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் பிதாவினுடைய பாத்திரத்துல பானம் பண்ணாமல் இருப்பேனோ அப்படின்னா எதை குறிக்குது? பிதாவினுடைய கோபாக்கின. கோபாக்கின என்னது? பிதாவினுடைய ஜஸ்டிஸ். அப்படிதானே? எக்ஸிகியூஷன். அந்த தண்டனை என்ன தண்டனை? பாவத்தின் சம்பளம் மரணம். இப்ப அந்த பாவத்தை யாரு சுமக்கிறா? ஜீசஸ் வந்து சுமக்குறாங்க. ஜீசஸ் சுமக்கிறதுனால இப்ப அவர் என்ன செய்யணும்? அந்த மரணத்தை அவர் சந்திச்சாகணும். இப்ப எத்தனாவது மரணம்? நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஜீசஸ் சந்திச்ச மரணம் எத்தனாவது மரணம்? ஃபர்ஸ்ட் டெத் கிடையாது. செகண்ட் டெத். அப்படிதானே? நித்திய இந்த மரணம். அப்ப அந்த 2வது மரணத்தை யாரு ருசி பார்க்கிறா? ஜீசஸ் வந்து ருசி பார்க்கறாங்க. இப்ப இந்த 2வது மரணத்தை சுமக்கிறவங்க, 2வது மரணத்துல சுமக்கிறவங்க யார் தண்டிப்பா? வசனத்தோடயா நம்ம பார்த்துட்டு வரோம். அப்படித்தானே? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேனே. 1000 வருட அரசாட்சிக்கு பிறகு துன்மார்க்கர்லாம் எழும்புறாங்க. எழும்பும்போது அவங்க அந்த 2ஆம் மரணத்தை அவங்க பெறுறாங்க. அப்படிதானே? யாரு தண்டிச்சா? அந்த 2ஆம் பாவத்துக்கு சமமாகி அந்த 2ஆம் மரணத்துல தண்டிச்சது யாரு? யார் தண்டிப்பா? தேவன் தான். அப்படிதானங்க? அப்ப அதே போல இயேசு கிறிஸ்துவானவர் அந்த கோபாக்கினையான அந்த பாத்திரத்தை, அந்த தண்டனைய அவர் பெறும்பொழுது, அவர் பெறும்பொழுது யாரு தண்டிப்பா? பாவத்தின் சம்பளம் மரணம். பிதா. சரிங்களா? பிதா. அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம படிச்சோம்ல. சகரியா 13:7, யோவான் 10ஆம் அதிகாரத்துல, யோவான் 18ஆம் அதிகாரம், இந்த வசனங்கள்லாம் படிக்கும் பொழுது யாருதான் இயேசு கிறிஸ்துக்கு கொலை செய்வதற்குரிய எல்லா அதிகாரமும் யாருக்கு தான் உண்டு அங்க? பிதாவுக்கு மாத்திரம் தான். ஒரு முறை கூட இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு, ஞாபகம் இருக்குதுங்களா? பேதுரு தான் காதை வெட்ட வரும்போது இயேசு சொல்லுவார். போன வாரம் படிச்சோம் நம்ம நினைக்கிறேன். நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற? நான் இப்ப கூப்பிட்டா கூட பிதாவானவர் வந்து என்னை காப்பாத்துறதுக்கு தூதர்கள் அனுப்பாமல் இருப்பாருன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்ப காட் எல்லாமே செஞ்சிருக்கலாம். காட் காப்பாத்திருக்கலாம். ஆனா காட் அதை செய்யாம இயேசு கிறிஸ்துவ அவர் என்ன செய்யறாருன்னா ஒப்பு கொடுக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த காரியம் சுடாரோஸ்ல எப்படி போட்டிருக்கு பாருங்களேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அந்த காரியம் படிக்கும்போது. ஆனா நம்ம இன்னும் தேவனுடைய அன்பை இன்னும் அதிகமா புரிஞ்சுக்க போறோம் கடைசி பாயிண்ட்ல. இந்த காரியத்தை பாருங்களேன். நான் இந்த கோட்டுக்காக ஏங்கின நாட்கள் உண்டு. சரி, நம்ம என்ன பார்த்தோம்? அந்த பிதாவினுடைய நியாய தீர்ப்ப இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை சுமக்கும் போது அவரு சந்திச்சாரு என்பதை பார்த்தோம். சரிங்களா? பாருங்களேன், ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க. Christ bore the penalty of sin, the stroke of divine justice, that human beings might not left to perish. பாத்தீங்களா? என்ன வார்த்தை பயன்படுத்துறாங்க? இயேசுவானவரு பாவத்தின் சம்பளமான அந்த மரணத்தை அவர் சுமந்தாங்க. எதுக்காக சுமந்தாங்க? மனுஷங்க அழிஞ்ச கூடாது என்பதற்காக சுமந்தாங்க. அந்த சுமந்த அந்த மரணத்தை யாரு கொடுத்ததுன்னு சொல்றாங்க? The stroke of divine justice. அது தெய்வீக நியாய தீர்ப்பின் அடியாக அது இருந்துச்சு. சரிங்களா? அப்ப
யாருதான் அதுல இன்வால்வ் ஆனது? அப்ப அதுல அதுல பிதாதான். பாருங்களேன், திருப்பி திருப்பி நான் ஒரு 3 கொட்டேஷன் திருப்பி திருப்பி வாசிக்கும் போது ஆச்சரியமா இருந்துச்சு. இன் அவர் பிகாஃப் ஹி போர் த ஸ்ட்ரோக் ஆஃப் டிவைன் ஜஸ்டிஸ். இப்ப தெய்வீகத்தினுடைய அந்த நியாய தீர்ப்ப நம்முடைய சார்பாக கிறிஸ்து என்ன செஞ்சாங்களாம்? சுமந்தாங்களாம். அந்த அடி, தெய்வீக நியாய தீர்ப்பின் அடிய, ஸ்ட்ரோக், அந்த அடிய அவர் என்ன செஞ்சாங்களாம்? சுமந்தாங்களாம். நான் இந்த ரெட் லைன்ல போட்டு மட்டும் வாசிக்கிறேன், சரிங்களா? இட் வாஸ் த்ரூ ஹிஸ் கண்டசெஷன், த்ரூ ஹிஸ் ஹியூமிலியேஷன், இன் பியரிங் த ஸ்ட்ரோக் ஆஃப் ஜஸ்டிஸ் ஃபார் their sins. நம்முடைய பாவத்தினுடைய தண்டனைய அவரு என்ன செஞ்சாராம்? தன்னுடைய ஹியூமிலியேஷன், தாழ்மையினால அந்த அந்த தெய்வீகத்தினுடைய அந்த நியாய தீர்ப்பின் அடிய அவர் என்ன செஞ்சாங்களாம்? பெற்றாங்களாம் என்று சொல்லி இந்த கோட் நமக்கு என்ன செய்து சொல்லுது. பாருங்க, அடுத்த ஒரு மேற்கோளையும் பாருங்க. He stood in the place where fallen man was to stand under the descending stroke of justice. சரிங்களா? நம்ம பட வேண்டிய, நம்ம இருக்க வேண்டிய அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து நின்று அவரு அந்த நியாய தீர்ப்புல, பிதாவின் நியாய தீர்ப்புல வரக்கூடிய இந்த அடிய அவங்க என்ன செஞ்சாங்களாம்? பட்டாங்களாம். சரிங்களா? இப்ப எவ்வளவு கிளியரா அந்த ஒரு வார்த்தை, ஸ்ட்ரோக் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இவ்வளவு அழகா சொல்றாங்க பாத்தீங்களா? ஆனா என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இன்னைக்கு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? இன்னொரு வசனத்தை நம்ம போலாம் பாருங்க. ஏசாயா 53ஆம் அதிகாரத்துக்கு போலாம். ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். 10வது வசனம் பாத்தீங்கன்னா, 10வது வசனம், கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். பாத்தீங்களா? கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். சரிங்களா? இப்ப இந்த வசனங்கள்லாம் படிக்கும் பொழுது, அப்ப கிறிஸ்துவுடைய அந்த தண்டனைய, அந்த கோபத்தை யார் தான் செலுத்தினது? பிதாதான் அவங்க என்ன செஞ்சாங்க? செலுத்தினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா கிறிஸ்டியானிட்டில ஒரு பெரிய பிரச்சனை. கிறிஸ்டியானிட்டில இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பிதா வந்து அவரு அவங்க தப்பு செஞ்சுட்டாங்க. அவங்க எல்லாருமே தப்பு செஞ்சுட்டாங்க. இப்ப அவங்க அவங்கள தண்டிக்கிறதுக்கு பதிலா இயேசு கிறிஸ்துவ தண்டிச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம பாவிங்க மேல அன்பு செலுத்திடலாம். அவர தண்டனையை காமிச்சிட்டோம் அப்படின்னா, அவங்க மேல அன்பு செலுத்திடலாம். அவங்கள ராஜ்யத்துக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சில காரியங்கள்லாம் போகுது. யோசிச்சிருக்கீங்களா உங்க லைஃப்ல? அவரு எதுக்கு அப்படி செய்யறாரு? தன்னுடைய கோபத்தை எதுக்கு வெளிப்படுத்துறாரு? அப்படின்னா, மக்கள் மேல அன்பு காட்டுறதுக்கு தான் கோபத்தை வெளிப்படுத்துறாரு. அதனால தன்னுடைய கோபத்தை மக்கள் மேல அன்பு காட்டுவதற்காக தன்னுடைய கோபத்தை தன்னுடைய குமாரனை வெளிப்படுத்துறாரு அப்படின்னு. ஆனா, அந்த கோபம் என்ற வார்த்தை இருக்குல்ல, அதுல ஒரு காரியம் இருக்குங்க. நம்ம எல்லாரும் தேவனுடைய அந்த கோபம் என்ற வார்த்தைய நம்ம எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறோம்? ரொம்ப கோபத்தோடு, பயத்தோடு அந்த காரியத்தை செஞ்சார் அப்படின்னு நினைக்கிறோம்ல. பாருங்களேன், ஒரு வசனம் இந்த கோபத்தை குறித்து பேசும்போது பாருங்களேன். மார்க் 3ஆம் அதிகாரம். மார்க் 3ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்துக்கு நம்ம போலாம் பாருங்க. 1வது வசனத்துல. இங்க ஒரு காரியம் நடக்குது. ஒரு சூம்பினை கையோட ஒரு மனுஷன் இருக்கிறாரு. மார்க் 3ஆம் அதிகாரத்துல. இப்ப இயேசு கிறிஸ்து ஓய்வு நாள்ல அவரை சொஸ்தமாக்குவாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாரும் நோக்கிட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து கேட்க 4 வசனம் பாருங்க. அவர்களை பார்த்து ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ, தீமை செய்வதோ, ஜீவனை காப்பதோ, அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர் பேசாமல் இருந்தார்கள். 5 வசனம் பாருங்க. அவருடைய இருதய கடினத்தை நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து, இந்த வசனத்துல கோபப்படுறார் இயேசு கிறிஸ்து. அப்படித்தானே? நம்ம ஏற்கனவே படிச்சோம். இயேசு கிறிஸ்து செஞ்ச ஒவ்வொரு கேரக்டரும் யாருடைய குணம்? பிதாவின் குணம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா? இப்ப இந்த 5 வசனத்துல அவர் விசனப்பட்டு கோபத்துடனே அப்படின்னு வருது. விசனம் என்ன வார்த்தை தெரியுங்களா? விசனம்னா இங்கிலீஷ்ல கிரீவ்டுன்னு இருக்கும். கிரீவ்ட். இப்ப அதே வார்த்தை எங்க பயன்படுத்திருப்பாங்க அப்படின்னா, அந்த விசனம் என்ற வார்த்தை நோவா காலத்திலயும் பாருங்களேன், இந்த வார்த்தைய பயன்படுத்திருப்பாங்க. ஆதியாகமம் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம் பாருங்களேன். 6ஆம் அதிகாரத்துல 6வது வசனம் பாருங்க. 6வது வசனம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் என்ன செய்தாராம்? மனஸ்தாபப்பட்டார். இருக்குங்களா? கர்த்தர் என்ன செய்றாரு?
மனஸ்தாபப்பட்டாரு. அதோட இருதயத்துக்கு விசனமா இருந்தது. கிரீவ். அப்படிதானே? கிரீவ். உங்க எல்லாருக்கும் ஒரு ஹோம்வொர்க். எனக்கு டைம் இல்ல. என்ன ஹோம்வொர்க் அப்படின்னா, இந்த விசனம் என்ற வார்த்தை வருதுல, கிரீவ். இந்த வார்த்தைய கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல எங்கெல்லாம் வருதுன்னு பாருங்க. எங்கெல்லாம் வருதுன்னு பாருங்க. சரிங்களா? ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டடி. என்ன சொன்னேன்? இந்த விசனம் என்ற வார்த்தை, கிரீவ் என்ற வார்த்தை கிங் ஜேம்ஸ்ல எங்கெல்லாம் வருதுன்னு பாருங்க. அதே வார்த்தைய நீங்க தமிழ்ல போய் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஆதியாகமத்துல இப்போ 6வது வசனத்துல அவர் இருதயத்துக்கு விசனமா இருந்ததுன்னு வருதுங்கல்ல, இந்த கிரீவ். இதே வசனம் நெகெமியாலயே கிரீவ்னு வரும். சரிங்களா? ஆனா அதே வார்த்தை தமிழ் எப்படி மொழிபெயர்த்திருப்பாங்க தெரியுமா? அழுக, டியர்ஸ். அப்படி அப்படி போட்டிருப்பாங்க. சரிங்களா? துக்கம். இன்னொரு இடத்துல தமிழ் வேதாந்தத்துல எப்படி வந்திருக்கும் தெரியுமா? துக்கம் அப்படின்னு வந்திருக்கும். உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் நீங்க படிச்சு பாருங்க. சரிங்களா? சரி, உங்களுக்கு ஒரு வசனம் வேணும் அப்படின்னா, நான் ஒரு வசனம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஆ இந்த கிரீவ் என்ற ஒரு வார்த்தை ஒரு ஒரே ஒரு வசனம் பார்க்கலாம் பாருங்களேன். ஆ சரி. ஆதியாகமம் 45:5 ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்காக பார்க்கலாம். ஆதியாகமம் 45:5 சரிங்களா? நம்ம ஜெனிசிஸ்ல என்ன பார்த்தோம்? கிரீவ்ன்னு இருக்குல்ல. இப்ப ஆதியாகமம் 45:5ல நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன் பாருங்க. அந்த கிரீவ் என்ற வார்த்தை வருது பாருங்க. நவ் தேர்ஃபோர் பி நாட் கிரீவ்ட் அப்படின்னு வருது. கிரீவ்ட். சரிங்களா? நாட் ஆங்கிரி வித் யுவர் செல்ஸ் அப்படின்னு வருது. இப்ப இந்த வசனங்கள் எதுக்கு இணையா வருதுன்னு பாருங்க. எதுக்கு இணையா, அதாவது அந்த விசனம் என்ற வார்த்தைக்கு பக்கத்துல எது உங்களுக்கு வசனம் ஒரு வார்த்தை வருது பாருங்க. அந்த விசனத்துக்கு என்ன வார்த்தை கொடுக்குறாங்க? என்னை தமிழ வாசனம் ஆதியாகமம் 45:5 என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமா இருக்கவும் வேண்டாம். இப்ப இந்த இடத்துலயும் கிரீவ் என்ற வார்த்தை வருதா? ஆனா அது பக்கத்துல என்ன ஒரு வார்த்தையை இணைக்கிறாங்க என்ன வார்த்தையை இணைக்கிறாங்க பாருங்க. நீங்க சஞ்சலப்படவும் வேண்டாம். அது உங்களுக்கு விசனமா இருக்கும் வேண்டாம். அப்ப விசனம்னா என்ன? ஒரு எக்ஸ்பிளனேஷன் என்னது? சஞ்சலம். அப்படிதானங்க? சொல்லலாம்ல? நீங்க விசனப்பட வேண்டாம், சஞ்சலப்பட வேண்டாம். அப்ப சஞ்சலம். சரிங்களா? அப்ப இதுக்கு எப்படி நம்ம ஒப்பிட்டு பேசலாம்? மார்க்ல அவரு கோபப்பட்டாருன்னு இருக்கு. விசனம் அடைஞ்சார், விசனப்பட்டு கோபப்பட்டாரு அப்படின்னு இருக்கு. அப்ப அந்த கோபம் அப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ நம்ம கோபப்படுற மாதிரி ஏதோ கோபத்தோட தண்டிச்சார் அந்த மாதிரி இல்ல. என்ன நம்ம பாக்குறோம் அங்க? ஒரு சஞ்சலப்பட்டாரு. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ஒரு சேட்னஸ், துக்கம் இருந்துச்சு. அழுக அங்க என்ன செஞ்சுச்சு? இருந்துச்சு. சரி. அப்ப அந்த கோபாக்னிய பாத்திரத்துல இயேசு கிறிஸ்துவ நியாயம் தீர்த்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம்ல. அப்ப அது ஏதோ ஒரு தண்டனையை நிறைவேற்றக்கூடிய ஒரு காரியம் கிடையாதுங்க. அங்க அந்த சாக்ரிஃபைஸ்ல பெரிய ஸ்ட்ரகிள், பெரிய ஒரு போராட்டம், ஒரு சஞ்சலம் அங்க என்ன செஞ்சுச்சு? இருந்துச்சு. பாருங்களேன், ஒரு கொட்டேஷன்ஸ் வாசி நம்ம முடிக்க போறோம் பாருங்களேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கொட்டேஷன். இயேசு கிறிஸ்துவ ஃபாதர் ஈல்ட் பண்ணும்போது, ஒப்பு கொடுக்கும்போது என்ன இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க பாருங்களேன். ரொம்ப அருமையா இருக்கும் பாருங்க. ஏர்லி ரைட்டிங்ஸ் என்ற பேஜ்ல புத்தகத்துல 127வது பக்கத்துல இந்த 2 கொட்டேஷன் வாசி நம்ம முடிக்கிறோம். Said the angel, think ye that the father yielded up his dearly beloved son without a struggle? No, no. ஏஞ்சல் சொல்றாங்க, நீ நினைச்சிராதப்பா, அவருடைய அன்பான நேசகுமாரன பிதா ஒப்பு கொடுக்கும்போது ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் இல்லாம, ஒரு போராட்டம் இல்லாம ஒப்பு கொடுத்துட்டாரு அப்படின்னு நீ நினைக்காத. என்ன சொல்றாங்களாம்? நோ, நோ. 2 வாட்டி பாருங்க. நோ, நோ. இட் வாஸ் ஈவன் a struggle with the God of heaven whether to let guilty man perish or to give his darling son to die for them. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அப்ப எவ்வளவு பெரிய ஸ்ட்ரகிள் இருந்துச்சு பாத்தீங்களா? ஈவன் ஸ்ட்ரகிள் வித் காட் ஆஃப் ஹெவன், பரலோகத்தின் தகப்பனுக்கு தன்னுடைய சொந்த குமாரனை இந்த மனித இனத்துக்காக கொடுக்கறதுல அந்த ஸ்ட்ரகிள், அந்த போராட்டம் இருந்துச்சு. பாருங்களேன்,
இது வந்து இதுவும் ஒரு கொட்டேஷன் ரொம்ப அழகா சொல்றாங்க பாருங்களேன். அதாவது மனுஷர்கள் பாவம் செஞ்ச பிறகு ஒரு கூட்டம் நடக்குது பாருங்க. இதுல பிஃபோர் த ஃபாதர் கிரைஸ்ட் pleaded in the sinners behalf while the host of heaven awaited the result with an intensity of interest that words cannot express. அதாவது பாவம் செஞ்சுட்டாங்க. இப்ப பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து பிதா இயேசு கிறிஸ்துவும் பிதா அவங்க பேசுறாங்க. இயேசு கிறிஸ்து ப்ளீட் பண்றாரு ஃபாதர்ட்ட. பாருங்களேன். லாங் கண்டினியூட் வாஸ் த மிஸ்டீரியஸ் கம்யூனிங். அவங்க தொடர்ந்து அவங்க பேசுறாங்க. த கவுன்சில் ஆஃப் பீஸ் வாஸ் ஃபார் த ஃபாலன் ஹியூமன் ரேஸ். அங்க ஒரு சமாதான ஆலோசனை கூட்டம் நடக்குது. யாருக்காவது கூட்டம் நடக்குது? இந்த விழுந்து போன மனித இனத்துக்காக ஒரு கூட்டம் நடந்துச்சாம். லாங் மீட்டிங்கா. இப்ப பாருங்களேன். The plan of salvation had been laid before the creation of the earth. For Christ is the lamb slain from the foundation of the world. இந்த ரட்சிப்பின் திட்டம் என்பது இந்த உலக தோற்றத்துக்கு முன்னாகவே இது என்ன செய்யப்பட்டுச்சு? ஏற்றப்பட்டுச்சு. ஆனா பாருங்க, yet it was a struggle even with the king of the universe to yield up his son to die for the guilty race. ஆனாலும் கூட அந்த சர்வ இந்த யுகத்தினுடைய ராஜாவானவர் அவருடைய குமாரனை இந்த பாவ உலகத்துக்கு ஒப்பு கொடுக்கிறது அவருக்கு ஒரு ஸ்ட்ரகிளாகவே இருந்துச்சாம். பாருங்க, ஓ த மிஸ்ட்ரி ஆஃப் ரிடம்ஷன். இந்த மீட்பினுடைய ஒரு புரிந்து கொள்ளாத நிலையை பாருங்க. த லவ் ஆஃப் காட் ஃபார் அ வேர்ல்ட் தட் டிட் நாட் லவ் ஹிம். அவரை நேசிக்காத உலகத்தின் மேல அவர் எவ்வளவு பெரிய அன்பு வச்சிருக்காரு பாருங்க. Who can know the depths of that love that passeth and knowledge. எல்லா புத்திக்கும் மேலான இந்த அன்பை, இந்த ஆழமான அன்பை யாரு உணர்ந்து கொள்ள முடியும்? பாத்தீங்களா? அப்ப எவ்வளவு பெரிய ஸ்ட்ரகிள் இருந்திருக்குல்ல. நான் என்னுடைய கேள்வி என்னன்னா, இதே ஸ்ட்ரகிள் ஆபிரகாமுக்கு இருந்துச்சா? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமுக்கு இருந்துச்சா? ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. அப்படிதான் திரும்ப குமாரனை ஒப்பு கொடுக்கறதற்கு அங்க ஆபிரகாம் அந்த ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. அதை உணர வைக்கதான் காட் அந்த டெஸ்டே ஆபிரகாமுக்கு என்ன செஞ்சாங்க? கொடுத்தாங்க. அதே மாதிரியான ஸ்ட்ரகிள் யார் பட்டா? இந்த பிதாவானவருக்கும் அந்த ஸ்ட்ரகிள் என்ன செஞ்சுச்சு? இருந்துச்சு. ஆனா நம்ம மேல இருக்கிற அன்பினால he did not spare his son. நம்ம படிச்சல போனவர் அவர் தன்னுடைய குமாரனை கூட என்ன செய்யல? ஸ்பேர் பண்ணவே இல்ல. நமக்காக அவர் என்ன செஞ்சாங்க? அவங்க குமாரனை ஒப்பு கொடுத்தாங்க. அப்ப ஏதோ சும்மா கோபத்தோடி அந்த குமாரனை ஒப்பு கொடுக்கல. பெரிய ஸ்ட்ரகிளோடி, பெரிய அந்த சஞ்சலத்தோடி, துக்கத்தோடி, அழுகையோடி கிரைஸ்ட் இந்த தேவன் என்ன செஞ்சாங்கன்னா குமாரனை நமக்காக என்ன செஞ்சாங்க? ஒப்பு கொடுத்தாங்க. நமக்காக இவ எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தவர். அவருடைய குமாரனை சொந்த குமாரன் பாராம நமக்காக எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தவர். நமக்காக மற்ற எல்லாவற்றையும் செய்யாதிருப்பது எப்படி? ஒப்பு கொடுக்காது இருப்பது எப்படி? எவ்வளவு பெரிய அன்பு இல்ல? எவ்வளவு பெரிய மாபெரும் அன்பை வச்சிருக்கிறாங்களா? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை ஞாபகம் இருக்கா? இந்த கதையை இல்லஸ்ட்ரேஷன் ரொம்ப எல்லாருமே சொல்லுவாங்க. பட் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு ட்ரெயின்ல ஞாபகம் இருக்கா? நல்ல ட்ரக்ஸ் பழக்கம் உள்ளவங்க, கொலை செய்றவங்க, விபச்சாரம்லாம் ட்ரெயின்ல. இது உண்மையா நடந்த சம்பவம். நம்ம எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ட்ரெயின்ல டிராவல் பண்றாங்க. அப்ப ஒரு தகப்பன் இருக்கிறாரு. ஒரு தகப்பன் ஒரு ரயில்வேல வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவருடைய குமாரன் ரொம்ப ஆசையா அவங்க தகப்பனை பார்க்கறதற்கு ஒவ்வொரு நாளும் வருவாரு. ஞாபகம் இருக்கு அந்த கதை? எத்தனை பேர் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல. ஆனா அது உண்மையான ஒரு சம்பவம் இல்ல. வரும் அந்த குழந்தை ஒவ்வொரு நாளும் அப்பாவை பார்க்க ஆசையா வருவான். ஒவ்வொரு முறையும் அந்த ட்ரெயின் அந்த இடத்த பாஸ் பண்ணணும்னா அந்த பிரிட்ஜ் பாலத்தை அவர் என்ன செய்யணும்? ஒன்னா இணைக்கணும். இப்ப இருக்கிற அந்த பிரிட்ஜ் பாலத்தை அவர் ஒன்னா என்ன செய்யணும்? அவர் இணைக்கணும். ஆனா ஒரு முறை குமாரன் வரும்போது அந்த இணைக்கக்கூடிய அந்த இடத்துல அந்த குமாரன் என்ன செஞ்சிருவாரு? விழுந்து போயிருவாரு. அப்படித்தானே? இப்ப அந்த அப்பாவுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரகிள். இப்ப ரெண்டையும் சேர்த்து அந்த இணைக்கிறதா? இல்ல அந்த ட்ரெயின்ல வரக்கூடிய அந்த விபச்சாரக்காரங்க, அந்த கொலைக்காரங்களுக்காக தன் குமாரனையே ஒப்பு கொடுப்பது ஒரு பெரிய ஸ்ட்ரகிள். போராட்டம் இருக்குமா? இருக்காதா? ஆனாலும் அந்த தகப்பன் என்ன செஞ்சாங்க? செஞ்சாங்க. அந்த இடத்துல இருந்து யோசித்து பாருங்க. தேவனுடைய அன்பு எவ்வளவு பெருசா இருந்துச்சு. பெருசா இருந்துச்சுல்ல. அந்த தகப்பனுடைய அன்பு எவ்வளவு ஒரு போராட்டம் இருந்துச்சு. ஆனாலும் ஒப்பு கொடுக்கிறாரு. அது போல தேவனுடைய அன்பு எவ்வளவு பெருசு இல்ல. எவ்வளவு உயர்வான ஒரு காரியம். நமக்காக என்ன செஞ்சாங்க? ஒப்பு கொடுத்தாங்க. அது போல நாமும் கூட இந்த வாழ்க்கை இன்னைக்கு நம்ம ஏதாவது ரொம்ப நேசமா யோசிச்சுட்டு வச்சிருக்கிறோமா நம்ம லைஃப்ல? நேசகுமாரனே கொடுத்தார்ல. நம்ம ஏதாவது ரொம்ப நேசமா ஒப்பு கொடுக்காம இன்னைக்கு இருக்கிறோமா? அவர் ஒப்பு கொடுத்ததை பாருங்களேன். நம்ம என்னைக்கு பிதா ஒப்பு கொடுத்ததை யோசிக்கிறோமோ அன்னைக்குதான் நம்ம ஒப்பு கொடுத்தத நம்ம ஒப்பு கொடுக்க மனசே நமக்கு வரும்.
அது வரைக்கும் நமக்கு என்ன செய்யாது? வராது. அதனால இத நம்ம தியானிப்போம். தியானிச்சு ஆண்டவர்ட்ட கேட்போம். அப்பா, நீங்க உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஸ்ட்ரகிள் ஆனாலும் நீங்க ஒப்பு கொடுத்தீங்களே! நாங்களும் ஒப்பு கொடுப்பதற்கு எங்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க? உதவி செய்யுங்க. ஒரு அப்பா தன்னை நேசித்த பிள்ளைய அடிக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் இல்ல? அது எவ்வளவு பெரிய வேதனை, அது எவ்வளவு பெரிய சஞ்சலம், எவ்வளவு பெரிய விசாரம், எவ்வளவு பெரிய அழுக. நேசிக்கிற ஒரு பிள்ளைய, அதுவும் தப்பே செய்யாத பிள்ளைய, தப்பு செஞ்ச பிள்ளைய நம்ம இப்படியே தப்பே செய்யாத ஒரு பிள்ளைய அடிக்கிறது எவ்வளவு பெரிய விசாரம், துக்கம். ஆனா பிதா அவர் அடிக்கும்போது அது எவ்வளவு வேதனையும், அடியும் அத அவர் கொடுத்திருக்கும் என்பத நம்ம யோசித்து பார்த்து நம்ம அந்த அன்பு எவ்வளவு ஒரு ஆழமான ஒரு அன்புல. அதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மள ஆசீர்வதிப்பாங்க. ஆமென்.